கல்யாணத்துக்கு போனாலும் குத்தங்கிறீங்க, காது குத்துக்கு போனாலும் குத்தங்கிறீங்க. என்னதான்டா பண்ணணுங்கிறீங்க? மொத்தத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுமா, ஓப்பனா ஒரு லிஸ்ட் அடிச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, விஜய் சார் நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க. அதுக்கு வர குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி இந்த சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் மேட்டர் பத்தி பர்சனல் விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறாங்க, பேர்ல கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, இன்னும் என்னதான் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போக கூடாது, ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? சரி இருந்துட்டு போட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே குரூப் ட்ரெஸ் போட்டது இல்லையா? இல்ல கேக்குறேன். டேய், ஒரே ஒரு அரசியலுக்குள்ள நுழையிறேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை சொல்லிய முடிச்சிட்டீங்க, ஆகிய மொத்தம் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. நீங்க என்ன முடிச்சாலும் அவர் கண்டுக்க போறது கிடையாது. நம்ம தான் வெட்டியா பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் சொல்றேன், அடுத்தவங்க பொழப்ப பாக்குறத விட்டு தான் பொழப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நினைக்கிறேன். ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குன்னு தோணுது எனக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, மீடியாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறீங்களா? யாராவது ஒருத்தவங்க எவ்வளவு மாநாடு நடக்குது, எவ்வளவு ஆபீஸ் நடக்குது, ஏன் போய் மைக்க நீட்டி இவ்வளவு ஆபீஸ் நடக்குது, சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கணும்னு உங்களுக்கு தைரியமே இல்லையா? அந்த தைரியத்தை முதல்ல வர வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது, மத்தவங்க பெட்ரூம்ல என்ன நடக்குது, அவங்க பாத்ரூம் போனாங்களா போகலையாங்கிற விஷயத்தான் அப்புறமாடி கேள்வியா கேட்டுக்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உண்மையா இருந்தா நீ என்ன பண்ண போற? உண்மையா இல்லன்னா என்ன பண்ண போற? நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்ப வந்து விஜய் சார் வந்து இங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா எவனுமே வாங்க மாட்டீங்களா? நீங்க அப்படியே ஐயோ பொண்டாட்டி டிவோர்ஸ் சொல்லியிருக்கா, அவன் கையால போய் நான் காசு வாங்குறதா அப்படின்னு எவ்வளவு இருந்துருவியா? அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதை விட நாரிடும். ஆதி காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் உள்ள பர்சனல் எல்லாம் யாருக்கும் தெரியாம ஒண்ணும் கிடையாது. அப்ப வந்து மீடியா வந்து பெருசா ஆக்கல, அப்ப வந்து பத்திரிக்கையில என்ன வருதோ அதுதானே நியூஸ். ஏங்க இவ்வளவு பேசுற நீங்க? 2 வயசு குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்காங்க, அத பத்தி கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதுக்கப்புறம் அபியூஸ் நடக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு கூட கேட்கணும்னு உங்களுக்கு யாருக்கும் தோணல. ஒட்டஞ்சத்தத்துல ஒரு ஆண் சினிமால கூட அந்த அளவுக்கு கொலை பண்ணிடுறத நம்ம பாத்துக்க மாட்டோம். அவ்வளவு மோசமா ஒருத்தன் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஒருத்தனும் கேள்வி கேட்க துப்பு இல்ல, ஓப்பனா சொன்னா துப்பு இல்ல. எவன் பொண்டாட்டி எவனோட போனா, எவன் எங்க கூட்டிட்டு ஓடுனா, அவன் எவன் பெட்ரூம்குள்ள ரூம் போட்டான், இந்த மாதிரி கேக்குறதுதான் மீடியாவா? என்னோட கேள்வி இதுதான். இத கேள்வி கேட்கிற உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு தெரியல, இதுக்கு ஆன்சர் பண்ற எங்களுக்கு அசிங்கமா